எப்பயுமே திரு பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சர் அவருடைய முகபாவத்திலேருந்து நீங்கள் எதையுமே எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு அவர் கொடுத்திருந்த பிரத்யேக நேர்காணலில் கூட அவர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாலும் என்னுடைய வாயிலேருந்து அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் வர வைக்க முடியாது அப்படின்னாரு. அந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவர் அவரோ அதே அளவுக்கு ஒரு அழுத்தமான முகத்தோடு கூட இருக்கக்கூடியவர். அதனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தை வந்து தமிழக அரசியலில் 100 முறை கேட்கப்பட்ட 1000 முறை சொல்லப்பட்ட ஒரு வசனம், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மறுபடி தர்மமே வெல்லும் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சராக மறைந்த ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே பல முறை பயன்படுத்திய வார்த்தை. அதை தான் இப்போ அவர் சொல்கிறார். அதனால் வந்து இதுலேருந்து என்ன இன்டர்பிரேஷன் எடுத்துக்க முடியும்னு சொல்லி, பட் அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், சில விஷயங்கள் சூசகமாக நம்முடைய பார்வை தப்பாக கூட இருக்கலாம். நான் வந்து வெறும் ஒரு அரசியல் பார்வையாக வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு 20 வருஷமாக இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோங்கிற நடிப்பில் ஒரு கணிப்பாக மட்டும் நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. திரு பெருமாள் மணி இன்னும் பெட்டராக சொல்வார்னு நினைக்கிறேன். இந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், அங்கே சுற்றி இருக்கக்கூடியவர்கள் போயிட்டு வந்தவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர்ச்சி, இங்கேருந்து இந்த கிளம்பி போன கான்வாய் 7ஆம் தேதி இரவு 9 மணிக்கு முதலமைச்சர் வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்தில் அவர் தியானம் செஞ்சுட்டு வந்து செய்தியாளர் சந்திச்சுட்டு அவருக்கு வீட்டுக்கு போன போது பெருமளவிலான பாதுகாப்பு அந்த இடத்துல இல்லை. நேற்று முன்தினம் 2 நாட்களும் அவருக்கு பாதுகாப்பு பெரிய அளவில் இல்லை. வெளியில் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக காவல்துறை, எப்படி இப்போ தீபாவுடைய இல்லத்தில் கூட ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் எந்த பொறுப்புலையும் எந்த நிர்வாகத்திலும் இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுடைய வீட்டு வாசலில் கூட ஒரு காவலர்கள் போட்டிருப்பாங்க. அது என்னென்னா, அது வந்து ஒரு 100, 200 பேர், 1000 பேர் கூடக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நேற்று 2 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெருந்திரளான கூட்டம் இருந்தும் கூட வெளியில் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பாதுகாப்பு தவிர முதலமைச்சருக்கான கான்வாய், அந்த ஏற்பாடு, அந்த சஃபாரி உடலில் இருக்கக்கூடிய காவலர்கள் அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு காலையில் திடுதிடுன்னு காலையில் டிஜிபி வந்து பார்த்தாங்க, சீஃப் செக்ரட்டரி வந்து பார்த்தாங்க. பாதுகாப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய அந்த காபந்து சர்க்கார் அப்படி இல்லை, ஒரு முழுமையான ஒரு சர்க்காருக்கான ஒரு அரசுக்கான ஒரு முதலமைச்சர் மாதிரியான ஒரு கான்வாய் தான் அது வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அப்படிங்கும்போது இவங்களுடைய அந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய இவங்களுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அது வந்து ஒரு இன்டர்பிரேஷனுக்குரியது, அவ்வளோதான். அது வந்து இதனாலேயே வந்து நம்ம இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், இதை வந்து பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்புறார். அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அது சந்தர்ப்பம் கிடைக்குமா, அந்த சந்தர்ப்பம் இவருக்கு சாதமாக வருங்கிறலாம் எல்லாமே கேள்வி. அடுத்து என்ன, இது ஒரே ஒரு காயினுடைய ஒரு சைடை மட்டும் பார்த்து நம்ம முடிவு பண்ண முடியாது. அதர் சைடு ஆஃப் த ஸ்டோரியும் கூட இருக்குது. திருமதி வி.கே. சசிகலா அதிமுக பொதுச்செயலாளர் 7:30 மணிக்கு போய் பார்த்த பிறகு அது பெண்ணாகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு வரியில் அவர் கான்ஃபிடன்ஸாக இருக்காரு, ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாரு. உள்ளே போய் நேரம் அவருடைய கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள் தோழர்கள்லாம் சேர்ந்து ஆலோசனை நடத்தும் போது அவர் சில விஷயங்கள் சொல்லலாம். என்னுடைய திடமான வியூகம் வந்து உள்ளே வந்து பெரிய வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. எனக்கு வந்து என்னுடைய ராஜினாமாவை நீங்கள் ராஜினாமா அளித்ததை நீங்கள் நிராகரிச்சிருங்க, என்னுடைய வாபஸை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு சட்டசபையில் கூட்ட சொல்லி வாய்ப்பு கொடுங்க, வேறு யாராவது கிளைம் பண்ணாங்கன்னா அந்த சட்டசபையில் என்னுடைய பலத்தை நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மட்டும்தான் வாய்ப்பாக இருக்கும். உங்களால் சட்டசபையில் பலத்தை நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிறது பேசிக்கலாம், முடியும்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்ற வழியில் வந்து முதலமைச்சர் போய் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுலையும் முகமன்லையுமே இவங்க போய் ஒரு மெமரண்டம் மாதிரி ஏதாவது கொடுக்குறதுலேயே நேரம் முடிஞ்சிருக்கும். ஒரு 15-20 நிமிடங்களில் வந்து பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கிராஸ் பண்ண முடியும். என்ன மாதிரியான பொசிஷனில் இவங்க இருக்காங்கன்னு அவங்களால யூகிக்க முடியும்லாம் சொல்ல முடியாது. வந்து ஒரு தெளிவான புரிதல், நான் வந்து ஒரு ஃபார்மல், அவ்வளோதான். இது வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இந்த மாதிரி நடந்திருக்குது, என்கிட்ட இந்த மாதிரி முடியும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே திரு பெருமாள் மணி உட்பட அத்தனை பேருமே சொன்னது போல அடுத்த கட்டமாக இது வந்து சட்ட ரீதியாக என்ன வாய்ப்பு இருக்குது, என்னென்ன வாய்ப்புகள் இருந்தால் தனக்கு சிக்கல் நேராது, எந்தெந்த வாய்ப்புகள் இருந்தால் நிலையான அரசு இருக்கும் அப்படிங்கிற 2 விஷயங்களை கன்சிடர் பண்ணி அவர் எடுப்பார். இதில் எடுக்கக்கூடியது இவர் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறார் அப்படிங்கிறதும், இன்று காலையிலிருந்து நடக்கக்கூடிய சம்பவங்களும் அவர் சுற்றி இருக்கக்கூடிய முகமலர்ச்சியும் மட்டுமே கவனிக்க வேண்டியது.